ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 29/12/2020 சார்வரி வருடம் மார்கழி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தசி. காலை 8:39 பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். மாலை 6:32 பின்பு திருவாதிரை. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம், கேட்டை. பௌர்ணமி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாள். பொதுவாக கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நாளாகவும், கடந்த காலங்களில் சரிந்த நலிந்த தொழில் வளர்ந்து வரக்கூடிய நாளாகவும், அதே சமயம் புதிய தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட வகையில் ஈடுபாடு காட்டக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பசுவிற்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாய் மூகாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GU. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகளும் அதிகரிக்கும். அதன் காரணமாக மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரார்த்தனைகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுல்லைநாதர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QL. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மிதுன சந்திரன் மிகையான நன்மை அப்படிங்கிற சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப மிகையான வகையான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உங்களுடைய சிந்தனையை சீர் செய்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஊர்த்துவ கணபதி. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZU. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சின்ன பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாகவும், புதிய பூமி அல்லது மனை வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொச்சை பருப்பும் நெய் பொங்கலும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சாமுண்டீஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KP. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் பெண்களுடைய நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலை மாலை உணவுகளில் காரம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாராயணமூர்த்தி. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FN. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகி ஆசைகள் பலிதமாகக்கூடிய அற்புதமான நாள். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்திர பேர் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானைக்கு வாழைப்பழம் வாங்கி தருவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VT. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவும் தன சேர்க்கையும் அதிகரிக்கும். பொதுவாக நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும், சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகளும் மேன்மைகளும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் கஜத் வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EL.
விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கை பெருக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பறவைகளுக்கு நீர் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தி அம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BN. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமான நிகழ்வும் சாதகமான சந்தர்ப்பங்களும் அமையக்கூடிய அற்புதமான நாள். சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். சத்தமில்லாத வெற்றிகளையும் மொத்தமாக சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனகதாரா சோத்திரம் படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜாத்தி காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AT. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புத்திர யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் விவசாயத்துறையில் உள்ளவங்க பக்கத்து தோட்டம் அல்லது பக்கத்து பூமியை வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண் ஆசையை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கிலி கருப்பசுவாமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உபயோகமும் உன்னதமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். எவ்வளவுதான் வருமானம் இருந்தாலும் அந்த வருமானத்தில் சிக்கனம் அப்படிங்கிற விஷயத்தை கடைபிடிச்சா தான் வெகுமானம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அம்மன் சன்னதியில் விளக்கேற்ற நெய் அல்லது எண்ணெய் வாங்கி தருவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜகாளி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FI. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மர்ம நோயும் தர்ம வினையும் விலகக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாளாக மறைமுக தொந்தரவு, மறைமுக நோய் தொல்லைகள் அல்லது உடல் உபாதைகள் இருந்ததுன்னு வைங்களே, கண்டிப்பாக அந்த உடல் உபாதையிலிருந்து விடுதலையாகக்கூடிய நாளாக, அந்த உடல் உபாதையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாளாக, உங்களுடைய மனசில் சந்தோஷம் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளுக்கு ஏழை நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடும்பாடி அம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GK. இன்றைய ஆன்மீக தகவலில் இருக்கிற 9 நவகிரகங்களில் புதையல் யோகம் தரக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது நவ கிரகங்கள் 9 அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச யதார்த்தமான உண்மை. அதில் புதையல் யோகம் அப்படிங்கிற யோகத்தை எந்த கிரகம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான். அதாவது ராகுவை போல கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய சாஸ்திர ரீதியாக மிகப்பெரிய அமைப்புக்கு, அதாவது மிகப்பெரிய சக்திக்கு தன்னுடைய தசா புத்தியில் பார்த்திங்கன்னா 18 வருடங்கள் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் 18 வருடங்கள் ஆதிக்கம் எடுத்துக்கிற இந்த ராகு பகவான் பாவ கிரகமாகவே இருந்தால் கூட பண வரவுகளையும் புதையல் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை நவகிரகங்களில் ராகு பகவானுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தம். அந்த ராகு பகவான் தான் புதையல் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருப்பார். பொதுவாகவே ராகு பகவான் மேஷ ராசியில் இருந்தது அப்படின்னாலோ, அல்லது ரிஷபத்தில் இருந்தது அப்படின்னாலோ, அல்லது கடகம் ராசியில் இருந்தது அப்படின்னாலோ, அல்லது கன்னி ராசியில் இருந்தது அப்படின்னாலோ, அல்லது விருச்சிக ராசியில் இருந்தது அப்படின்னாலோ, அல்லது மகரம் ராசியில் இருந்தது அப்படின்னாலோ, அந்த ராகு பகவான் திசா வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக அந்த ராகு பகவானுடைய திசை வரக்கூடிய காலங்களில் புதையல் யோகம் அப்படிங்கிற யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் யோகத்தை கொடுத்துட்றாருங்க. இந்த புதையல் யோகம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக 5000 வருஷங்களுக்கு முன்னாடி புதையல் யோகம் குறிப்பிட்டு வச்சுருக்கிறோம். ஆனால் அதாவது அந்த காலத்தில் புதையல் எடுத்தால் அது யோகம்தான். இந்த காலத்தில் புதையல் எடுத்தால் தான் போலீஸே வரும், அது யோகம் கிடையாது. அப்போ இந்த காலத்தில் புதையல் யோகம் எப்படி பலிதமாகும்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இருக்கிற தொழிலில் திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியது. நீங்கள் செய்கிற தொழிலில் இன்றைக்கி ஒரு 5 லட்சம் கிடைக்கும்னு இருந்துன்னு வைங்களேன், அந்த 5 லட்சம் 50 லட்சமாக மாறக்கூடியது. அல்லது ஒரு நாளைக்கு 50 லட்சம் லாபம் இருந்துன்னு வைங்களேன், அந்த தொழிலில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அந்த புதையல் யோகம் வரும்பொழுது அந்த 50 லட்சம் 500 லட்சமாக மாறக்கூடிய அளவுக்கு, கோடிக்கணக்கில் லாபம் வரக்கூடிய அளவுக்கு யோகத்தை கொடுத்துருவாருங்க
இந்த ராகு பகவான். அதனால் இந்த ராகு பகவான் வந்து இருக்கிற நவகிரகங்களில் மற்ற கிரகங்கள் வந்து செல்வங்களையும் செழிப்புகளையும் யோகங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட ராகு பகவானுடைய ஆதிக்கம் வரும்பொழுது அந்த ராகு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த புதையல் யோகம்ங்கிற ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைச்சிருது. அதனால் ராகு பகவான் அப்படின்னாலே பாப கிரகம் அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. கிரகங்களில் வந்து பாப கிரகமாக இருந்தாலும் சுப கிரகமாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் பிறந்த நேரத்தை பொறுத்து பாப கிரகம் சுப கிரகமாகவும் மாறும், சுப கிரகம் பாப கிரகமாகவும் மாறும். அதனால் வந்து பாப கிரகமே உங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய புதையல் யோகமாகவும் இருக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் ராகு பகவான் புதையல் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற 9 கிரகங்களில் புதையல் யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை ராகு பகவானுக்கு தான் அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களையும் ஆன்மீக தகவல் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து நம்ம ஆன்மீக சம்பந்தப்பட்ட அடிப்படையான ஆதாரமான விஷயங்களையும் நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.